இன்ஸ்டாகிராம் ஆப்ல நம்ம லைக் பண்ண போஸ்ட் எல்லாமே எப்படி அன்லைக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. சைட்ல 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே லைக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க லைக் பண்ண ரீல்ஸ் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் மேலே நியூ டு ஓல்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நியூ டு ஓல்டு இருந்துச்சுன்னா இப்போ நியூவாக லைக் பண்ணதுலேருந்து அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ண ஓல்டு இருக்கும். இதே ஓல்டு டு நியூ இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி லைக் பண்ணதுலேருந்து இப்போ நியூவாக லைக் பண்ணது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஓல்டு இருக்கும், அதுக்கப்புறம் நியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் பை டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வீக் வேணுமா, இல்லை பாஸ்ட் மந்த்தா, இல்லை பாஸ்ட் இயரா, இல்லாட்டி டேட் ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய லைக் பண்ண அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பை கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு போஸ்ட்டாக வேணுமா இல்லை ரீல்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் லைக் பண்ண போஸ்ட்டை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீல்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் பை ஆத்தர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐடியை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி அதை நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐடிக்கு நீங்கள் என்னென்னலாம் லைக் பண்ணீங்களோ அந்த போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அது மாதிரி நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபில்டர் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ண அந்த போஸ்ட் ரீல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதை எப்படி அன்லைக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் காட்டும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே அன்லைக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்லைக் பண்ணிடலாம். அன்லைக் பண்ணுறப்போ திருப்பி அன்லைக் கேட்கும். அன்லைக் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லைக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை போஸ்ட் ரீல்ஸை நீங்கள் அன்லைக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராம் ஆப்ல லைக் பண்ண போஸ்ட்டை எப்படி அன்லைக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.